ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து முடிந்த T20 வேர்ல்டு கப் வந்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, முழுக்க முழுக்க T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் குறிப்பிட்டிருக்காரு ஒருத்தரை. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2007ல் வின் பண்ணி கொடுத்த எம்எஸ் தோனியை தாங்க சொல்லியிருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவரோட யுக்தியை வந்து இந்த வேர்ல்டு கப்லேயும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிட்டாரு அறிவுரையை. கடைசி கட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதை வந்து நான் நல்லா யுக்தியாக பயன்படுத்தினேன். இதேமாரி தான் பாகிஸ்தானுக்கு எதிராக 4 பாலுக்கு 6 ரன் அடிக்கிற மாதிரி இருந்தது. பாகிஸ்தான் ஈஸியாக வின் பண்ணுற மேட்சை வந்து கோட்டை விட்டாங்க. அது எம்எஸ் தோனி வந்து நல்லா யுக்தியாக பயன்படுத்தினார். பயன்படுத்தின முறையிலே வந்து வெற்றியும் கொடுத்துட்டாருன்னு சொல்லாங்க அந்த அன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 2007 வேர்ல்டு கப்பை வந்து ஈஸியாக வின் பண்ண முடியல. கடைசி நேரத்தில் வந்து தோல்வி அடைகிற மாதிரி தான் இருந்தது. அதையும் வெற்றியை வழிவகுத்தார். அதே போல் தாங்க 2024 வேர்ல்டு கப் மேட்சும் ரோஹித் சர்மா வந்து கடைசி நேரத்தில் யுக்தியை பயன்படுத்தி நல்ல ஒரு பயன்பாட்டை பவுலருக்கு கொடுத்தாரு. அதேமாரியே வின் பண்ணியும் கொடுத்துட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கு முழுக்க காரணம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால் பவுலர்கள் அவர்களை குறிப்பிட்டதாக இருந்தாலும் தோனியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவருக்கு இணையாக வந்து நானும் வந்து கடைசி நேரத்தில் வந்து யுக்தியை பயன்படுத்தி யோசனையை வழிவகுத்ததால் கோப்பையை வெல்ல முடிஞ்சுது அப்படின்னு முழுக்க தோனியை பாராட்டியே சொல்லியிருக்காருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, 2011 வேர்ல்டு கப்பும் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு 51 வேர்ல்டு கப்பை. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனி தாங்க யுக்தியை பயன்படுத்தினார். ஃபைனலில் ஸ்ரீலங்கா அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து எம்எஸ் தோனியோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால் கப் அடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஸ்ரீலங்கா அடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து நம்பிட்டு இருந்தாங்க ரசிகர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து தோனி வந்து பேட்டிங்கில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஆடுகாலத்துக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதை தான் குறித்து 2023 வேர்ல்டு கப்பை வந்து தோனி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் ரோஹித் சர்மா அதை வந்து ஏற்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங்கிறதால தடுமாறி போயிட்டோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் கம்மி ரன்னே வச்சு இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்க முடியும். எம்எஸ் தோனி சொன்ன அறிவுரையை நாங்கள் ஏற்கல. அதனால தான் ஆஸ்திரேலியா வந்து கப் அடிக்க முடிஞ்சுது. டிராவிட்ஸ் கிட்ட அவுட் ஆகியிருந்தோம்னா வர பேட்ஸ்மேன்லாம் தொடர்ந்து அவுட் ஆகியிருப்பாங்க. அந்த நேரத்தில் யுக்தியை பயன்படுத்தலைங்க. 2007 வேர்ல்டு கப் மாரி தோனி பயன்படுத்தினது மாரி 2011 பயன்படுத்தின பேட்டிங்கில் பயன்படுத்தின மாரி இந்த மேட்ச்சில் வந்து நாங்கள் பயன்படுத்த முடியாமல் போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் முடிஞ்சாலும் 2024 T20 வேர்ல்டு கப்பை எம்எஸ் தோனி கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதால் இந்த கோப்பையை வெல்றதுக்கு முக்கிய காரணம் எம்எஸ் தோனி தான் அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.